பிரியமானவர்களே, நீங்கள் அத்தனை பேரும் சுகமாக இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாய் நாம் இந்த வாரத்திலே சந்திக்கிறோம். குறிப்பாக நாளைய தினம் சபை கூடுகிற தினம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் சந்திப்பதற்கு தேவன் மீண்டுமாய் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று நாம் அத்தனை பேரும் நம்மை அன்போடு நலம் விசாரிப்போம். சந்தோஷம். இந்த நாளிலும் கடந்த செய்தியின் தொடர்ச்சியை தான் பார்க்க இருக்கிறோம். கடந்த நாளில் நான் உலகத்தை விட்டு கிறிஸ்துவிடத்திலே வந்ததின் நோக்கத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியை இந்த நாளிலும் நாம் பார்க்கலாம். வாசிக்கக்கூடிய சகோதரிகள் வசனத்தை வாசிக்கும் போது மற்றவர்கள் அதை பொறுமையாக எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை நீங்களும் வேதத்தை கையில் வைத்து கொண்டு அதை புரட்டி பாருங்கள். வசனத்தோடு நீங்களும் வாழ்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். சந்தோஷம். நாம் இந்த நாளிலும் அந்த வசனங்களை தொடர்ச்சியாக பார்க்க இருக்கலாம். ஆக கடந்த நாளில் பார்த்தது போல நான் உலகத்தை பிரிந்து வந்து இன்று கிறிஸ்துவோடு அவருடைய சரீரத்திலே அவயங்களாக இருக்கிறேன். அப்படி என்றால் என்னுடைய நோக்கம் என்னவாக இருந்தது, என்னவாக இருக்கிறது? என்னுடைய ஒரே நோக்கம் 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25 சொல்வது போல நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது நமக்கு அவர் செய்திருக்க வாக்கு தத்தம். ஆகையால் எரேமியா 2ஆம் அதிகாரம் சொல்வது போல 6ஆம் வசனத்தின்படி என்னை விட்டு தூரப்பட்டு நீங்கள் போவீர்களானால் மாயையை தான் பின்பற்றுவீர்கள். அப்படி மாயையை பின்பற்றுகிற நீங்கள் என்னவாக மாறிவிடுவீர்கள்? இந்த உலகத்திலே வீணாய் போய்விடுவீர்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்திலே வந்துவிட்டோம் என்றால் அவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறாரோ, அவர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை மாத்திரமே செய்வதற்கு நம்மை நாம் முழுமையாக விட்டுக் கொடுக்கலாம். சரி, பிரிந்து வந்திருக்கிறேன். ஆக இன்னும் நான் எந்தெந்த இடத்தில் பிரிய வேண்டும் என்றெல்லாம் இந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியை நாம் கவனிக்கலாம். புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சீர்கட்ட உலக பழக்க வழக்கத்திலிருந்து, அதாவது பரிசுத்தமில்லாத காரியங்கள் நான் எப்படி ஒத்துப்போவது? வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி புத்தகம் 17ஆவது அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆவது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமேன். ஆமேன். நன்றாக பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், அதாவது பிதாவாகிய தேவன் மாம்சத்தில் இயேசு என்ற நாமத்தில் வெளிப்பட்ட பொழுது அவருடைய அந்த ஜெபத்தை கவனிங்கள். தேவனிடத்திலே பேசுகிறதாக அந்த ஜெபம் அமைந்திருக்கும். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இது இந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கான ஒரு விஷயம். அப்படி மாம்சத்தில் இருந்தாலும் கூட தேவன் உங்களையும் என்னையும் எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார் என்பதுதான் அடுத்த வசனம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. என்ன பொருள்? நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம், இந்த மாம்ச உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் மாம்சத்தோடு வாழ்கிற, எந்த அசுத்தத்தோடு வாழ்கிற எவரோடும் எனக்கு தொடர்பு இல்லை. நன்றாக நீங்கள் யோசியுங்கள் பிரியமானவர்களே. ஒரு பாரம்பரிய கூட்டத்தில் இருந்தேன், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி ஒரு கூட்டத்திற்குள் வந்தேன். ரெண்டு காரியத்திலும் எனக்கு பொதுவாக இருந்தது பொய் பேசுகிற விஷயம், பொதுவாக இருந்தது குறை சொல்லுகிற விஷயம், பொதுவாக இருந்தது சினிமாக்கள் பார்ப்பது, அரட்டை அடிப்பது, மற்றவர்களை குறை சொல்லுகிற காரியம். இதில் எங்கேயாவது மாற்றம் இருந்ததா? இல்லை. ஆனால் தேவனை தேடிக்கொண்டே இருந்தது மாத்திரம் உண்டு. ஏதோ ஒன்று சிக்கலாக இருக்கிறது, ஏதோ ஒன்று குறையாக இருக்கிறது என்று நீங்கள் தேடிக்கொண்டே இருந்த அந்த உள் நோக்கத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் உலகத்தான் அல்ல என்று கர்த்தர் சொல்லும் அளவிற்கு நம்மை கொண்டு வந்து இன்று வீட்டு சபையிலே வைத்திருக்கிறார். ஆக சீர்கட்டு இருக்கக்கூடிய இந்த உலக முறைகள் சீர்கட்டு இருக்கிறது என்றால் கவனிங்கள், பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது. ஆக பரிசுத்தம் இல்லாத இந்த உலகத்துக்குள் வாழுகிற நான் இந்த உலகத்தான் அல்ல. ஏனென்றால் நான் பரிசுத்தரை ஆராதிக்கிறேன், பரிசுத்தமுள்ள தேவனை தான் நான் போற்றிக் கொண்டிருக்கிறேன். அவர் என்ன எனக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அதை அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை உறுதி செய்வது போல தொடர்ச்சியான சில வசனங்களை நாம் பார்க்கலாம். வாசிக்கலாம். 2 தீமோத்தி புத்தகம் 3ஆவது அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்க சொல்லி கேட்கலாம்.
மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியரும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமென். ஆமென். இந்த 5 வசனங்களும் நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் அந்த வசனத்தின் முதல் பகுதி ஆரம்பிக்கிறது, கடைசி நாள் என்னவாக இருக்கும்? கொடியதாக இருக்கும். அப்படி என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அப்ப கடைசி நாள், கடைசி காலம் என்று சொல்லும் பொழுது இந்த மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், கவனியங்கள் பிரியமானவர்களே, மனுஷர்கள் என்ற பொதுவான வார்த்தை தான் வேதம் பயன்படுத்தி இருக்கிறது. இதில் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் ஏற்கனவே 17-16 யோவான் சொல்லிவிட்டது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வாசித்து பார்க்கும் பொழுது மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், ஏன் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இன்று பொய் பேசுவது அறிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொய் பேசிக் கொள்வது ஞானம் என்று சொல்லுகிறார்கள். பொய் பேசாமல் யார் இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். ஏன் நீங்களும் நானும் இல்லையா? யோசித்து பாருங்கள். இந்த வசனங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் வேதம் சொல்லுது போல இவைகளை சொல்லி மீண்டுமாய் உங்களை அனல் மூட்டி எழுப்புவது என் காரியம். ஆக நன்றி இல்லாத இந்த கூட்டம், பரிசுத்தம் இல்லாத இந்த கூட்டம், ஏன் சுபாவ அன்பு கூட இல்லை, இணங்காதவர்களாய் இருக்கிறார்கள். இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் சுற்றி நன்றாக கோடிட்டுக் கொள்ளுங்கள். இப்படி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழாத இந்த ஜனம் இந்த உலகத்தின் போக்கின்படி வாழக்கூடிய, எந்த வகையிலோ எனக்கு சுகம் கிடைத்தால் போதும், நான் வாழ்ந்தால் போதும் என்கிற சுயம் சார்ந்து இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனாலதான் நீங்கள் கவனிங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எனக்கு சுயமரியாதை உண்டு என்று சொல்வார்கள். நான் என் சொந்த காலில் நிற்க என்று சொல்வார்கள். நான் வளர்ந்தது என் சுய அறிவு, என் சுய முயற்சி, என் படிப்பு, என் பணம், என் பதவி என்று சொல்வார்கள். கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், உன் சுய புத்தியின் மேல் சாராதேன்னு சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் உலகத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பு. ஆக உலகத்தை விட்டு நான் வருவேன் என்றால், இந்த புதிய உடன்படிக்கையில் சீர்கட்டிருக்கக்கூடிய இந்த உலக மக்களிடத்தில் நான் வருவேன் என்றால், இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எந்த இடத்திலும் நான் சிக்கிக் கொள்ளாதபடி கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 5ஆம் வசனம் சொல்கிறது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். கடைசி விஷயம் அப்படித்தான். ஒரு நீண்ட பட்டியலை வேதம் சொல்லிவிட்டு அடுத்தது கடைசியாக எங்கு முடிகிறது? தேவனுக்கு பிரியமில்லாமல் சுகபோகமாக நான் வாழ்வேன் என்றால் அந்த தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு என்று சொல்கிறார் அல்லவா, நாங்கள் தான் கிறிஸ்தவத்திற்கு எல்லாம் ஆணிவர் என்று சொல்வார்கள். இது தேவ பக்தியின் வேஷம். ஏனென்றால் ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொல்லிக் கொடுக்கிறான் 12ஆம் அதிகாரத்திலே, எப்படி உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல். யார் ஐயா வேஷம் தரிக்க முடியும்? ஏற்கனவே ஒன்றை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நபர் அதை மறைக்கும் பொழுது, தேவன் 3 பேர் அல்ல ஒருவர் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. திரும்ப திரும்ப வேதத்தில் எந்த பகுதியில் பார்த்தாலும் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் 3 நபர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். எழுதியிருக்கிறதே என்று காட்டுவார்கள். எழுத்து கொள்ளும், ஆவிதான் உயிர்ப்பிக்கும். பிரியமானவர்களே, தேவனை நான் அறிந்து கொண்டேன் என்றால், தேவனிடத்தில் வந்து விட்டேன் என்றால், அவர் சொன்னதுபடிதான் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். அதுதான் சத்தியம். அதை விட்டுவிட்டு நான் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுகிறேன், நான் இப்படித்தான் வாழ்வேன், கிறிஸ்துவை கையில் வைத்துக் கொண்டு, கிறிஸ்துவை உள்ளத்தில் நான் தாங்கிக் கொண்டு, நான் இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தாலும் கூட நான் என்ன செய்கிறேன்? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் மூலமாக வரக்கூடிய பலனை மறுதளிக்கிறவனாகத்தான் இருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் வந்து விட்டால் என்றால் கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டுங்கள். பவுல் சொல்லிக் கொடுக்கிறான். 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 1ஆம் வசனத்துல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று அவன் சொல்லிக் கொடுக்கிறான். பிரியமானவர்களே,
நான் இந்த உலகத்தை விட்டு வந்து விட்டேன் என்றால் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் உங்களை நுழைத்துக் கொள்ளாதீர்கள். பணப்பிரியம் உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்கிறான், 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் தொடர்ச்சியாக வாசிப்பீர்கள் என்றால் பண ஆசையை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறார். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்திக் கொண்டுகிறார்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பண ஆசையோ, நீங்கள் பண ஆசையாக இருப்பீர்கள் என்றால் வீம்புக்காரராகத்தான் இருப்பீர்கள். வீம்பு இருக்கும் என்றால் அகந்தை கண்டிப்பாக இருக்கும். அகந்தை இருக்கும் என்றால் யாரையும் நீங்கள் அன்பு செய்ய மாட்டீர்கள், தூசிப்பீர்கள். சுபாவ அன்பே இருக்காது. கர்த்தரிடத்தில் வந்த பொழுது காட்ட அந்த அன்பு பின் நாட்களிலே காணாமல் சென்றுவிடும். தொடர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். விபச்சாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆமென். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கவனிங்கள். யாக்கோபு சிதறி இருக்கக்கூடிய 12 கோத்திரத்துக்கும் அவன் கடிதம் எழுதுகிறான். அப்படித்தான் அந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. அவன் பல காரியங்களை பேசிவிட்டு வரும் பொழுது 4ஆம் அதிகாரத்திலே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவர்கள் மத்தியிலே பேசுகிறான். ஐயா, எப்படி ஆரம்பிக்கிறான் அவன்? விபச்சாரனே விபச்சாரியே என்றுதான் ஆரம்பிக்கிறார். இதற்கு 2 பொருள் உண்டு. நீங்கள் தேவனை விட்டு விட்டு விலகுவீர்கள் என்றால் நீங்கள் கல்லையும் மண்ணையும் மரங்களையும் செடி கொடிகளையும் தான் நீங்கள் தேவனாக நீங்கள் கும்பிடுவீர்கள். ஆனால் இங்கே பவுல் நமக்கு யாக்கோபு சொல்லிக் கொடுப்பது போல அந்த ஆதங்கத்தை அவன் வெளிப்படுத்துகிற விதம் சற்று கடினமாக இருந்தாலும் கூட அவன் எப்படி ஆரம்பிக்கிறான்? விபச்சாரனே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நான் உலகத்தை விட்டு வந்துவிட்ட பிறகும் கூட இன்னும் உலக சிநேகம் எங்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கேயாவது அது மூலையில் ஒட்டி கொண்டிருக்குமானால் கண்டிப்பாக ஒரு நாள் அதை வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார் கர்த்தர். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. தொடர்கிறான், நீங்கள் பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க இருக்கிறவன் என்பதை தாண்டி அதை உள்ளத்தில் விரும்ப ஆரம்பித்தால் என்றால் நீங்கள் தேவனுக்கு பகையாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் வேலை பார்க்கிற தலமா, நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடமா, படிக்கிற இடமா, எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வசிக்கிற இடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். நீங்கள் உலகத்தோடு சிநேகம் வைத்துக் கொள்ள வேண்டாம். என் கர்த்தர் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார் என்று நம்பி, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நம்பி இந்த உலகத்தை வெறுத்து வந்த பிறகும் கூட நான் உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரித்திருப்பேன் என்றால் இந்த வசனம் சொல்லிக் கொடுக்கிறது அது தேவனுக்கு விரோதமானது என்று சொல்லிக் கொடுக்கிறது. அது எவ்வளவு பெரிய கடினமான வார்த்தை கவனிங்கள். ஏனென்றால் 3ஆம் வசனத்தை ஏன் வாசிக்க சொன்னோம் என்றால் ஒரு விஷயத்தை கவனிங்கள். நான் தேவன் மீது பற்றுதலாய் இருக்கிறேன், இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வந்து விட்டேன், தேவனிடத்தில் வந்து விட்டேன். ஆனால் நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையே. நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், ஆனால் பதில் இல்லை. ஒரு மனமாக ஜெபிக்கிறேன், பதில் இல்லை. தேவனிடத்திலே உண்மையாக இருந்து நான் ஜெபிக்கிறேன், பதில் இல்லை. ஆனால் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது ஏன் பதில் இல்லை என்பதை இங்கே காட்டிக் கொடுக்கிறது. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். காரணம், எப்படி உங்கள் இச்சை நிறைவேற வேண்டும் என்று தேவ சித்தம் இருந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அது கிடைக்கும். எல்லா ஜெபத்திற்கும் பதில் உண்டு, ஆனால் அது தேவ சித்தமான ஜெபமாக இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அதை சொல்லிவிட்டுத்தான் அடுத்து சொல்லுகிறான், உங்கள் சிநேகம் உலகத்தில் இருக்கும் என்றால் அது பகையாக மாறிவிடும், அது விரோதமாக மாறிவிடும் என்று அவன் சொல்லுகிறான். ஏனென்றால் மேலே நீங்கள் இவ்வளவு செய்தும் கூட உங்களுடைய எந்த ஒரு ஜெபத்திற்கும் பதில் கிடைக்காமல் போய்விடுகிறது. அதற்கு காரணம் இச்சை என்று சொல்லுகிறான். எப்பொழுது? உலகத்தை விட்டு பிரிந்து வந்த பிறகு. நான் எல்லோரையும் நேசித்தேன், என்னை யாருமே நேசிக்கவில்லை என்று குறை சொல்வதில் அர்த்தம் இல்லை. உங்களை ஒருவர் நேசித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உலகம் என்னை நேசிக்கவில்லை, என் பெற்றவர்கள், என் உடன் பிறந்த பிறப்புகள்
என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகள் என்னை யாரும் நேசிக்கவில்லை என்று நீங்கள் அங்கலாய்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நேசித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்துவிட வேண்டாம். ஆக தேவனுக்கு நான் பிரியமான காரியத்தை தான் செய்ய வேண்டும், அவர் திட்டத்தின்படிதான் நாம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம், எண்ணம், செயல் நான் உலகத்தை விட்டு வரும்பொழுதுதான் நடைமுறைக்கு வருகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடான வழிமுறைகளிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்பதுதான் முதல் விஷயம். இரண்டாவது, சபை மக்களிடம் இருந்து, யார்? மனம் திரும்பாத சீஷனிடம் இருந்து நான் வெளியே வர வேண்டும். குறித்துக் கொள்ளுங்கள். உங்களோடு வசனம் தெரிந்த சகோதர சகோதரிகள் இருக்கலாம், ஆனால் உள்ளத்திற்குள் அவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கலாம். தங்களை சுயமாக காட்டிக்கொள்ளலாம், தனித்துவமாக காட்டிக்கொள்ளலாம். சபை மக்களிடமிருந்து அவர் சபையிலே எந்த ஒரு இடத்திலும் இருக்கலாம், ஆனால் சபை மக்களிடத்திலிருந்து தங்களை தனித்துவமாக காட்டிக்கொள்வார்கள். வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9 முதல் 13 முடிய வாசிக்கலாம். விபச்சாரரோடே கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாய் இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். ஆமேன். ஆமேன். நன்றாக கவனியுங்கள் பிரியமானவர்களே. இந்த மனம் திரும்பாத சீஷன் குறித்து வேதம் என்ன சொல்கிறது? விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாது என்று கடிதத்தில் உங்களுக்கு எழுதினேன். யார் இந்த விபச்சாரக்காரர்? கிறிஸ்துவிடத்திலே வராதவர்கள். அவர்களுக்கு வேதம் சொல்லுவது அஞ்ஞானிகள் என்று பெயர் சொல்லுகிறது. ஆக அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. என்றால் நீங்கள் வாழுகிற அத்தனை பகுதியிலும், நீங்கள் செய்கிற எந்த தொழிலும், எந்த வேலையிலும் அவர்கள் கலந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்கும். காரணம், நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தேன். எனக்கு பொருளாசை இருந்தது, விபச்சாரம் செய்தேன், கொள்ளை கொண்டேன், விக்கிரகாராதனை செய்தேன், எல்லா பாவத்தையும் நான் செய்தேன். என்னை கர்த்தர் தேடி வந்தார். யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்டது பொழுது அவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லுங்கள், சத்தியத்தை அவர்கள் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் நானும் ஒரு நாள் அப்படித்தான் இருந்தேன். இன்று இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு யாரோ ஒரு சகோதரனோ சகோதரி எனக்கு உதவி செய்தார்கள் என்ற மனநிலை வேறு. ஆனால் இங்கே வேதம் யாரிடத்திலிருந்து பிரிந்து வர வேண்டும் என்று சொல்கிறது தெரியுமா? நான் இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன், எனக்கு சத்தியம் தெரியும், தேவன் ஒருவர் என்பதெல்லாம் தெரியும். தெரிந்த பிறகும் கூட யாரை விட்டு வெளியேற வேண்டுமாம்? சகோதரன் என்று எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், பொருளாசைக்காரனாக இருக்கிறான், விக்கிரகாராதனை செய்யக்கூடியவனாக இருக்கிறான், உதாசீனப்படுத்துகிறான், வெறிக்கிறான், கொள்ளைக்காரனாக இருக்கிறான். அவனோடுதான் கலந்திருக்க கூடாது. யார்? சகோதரன் என்று சொல்லக்கூடியவன் விபச்சாரம் செய்கிறான், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறான். கவனிங்கள் பிரியமானவர்களே, நன்றாக உங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பொருளாசை இருக்கிறது இன்னும் அவனுக்கு, உள்ளதே போதும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை. நான் தனித்துவமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. சபைக்குள் ஒரே சரீரமாக இருப்பதற்கு அவர்களுக்கு அளவீடு இல்லை. எல்லோரையும் ஒரே விதமாக பார்க்கக்கூடிய எண்ணம் இல்லை. அப்படி இருந்தால் என்றால் அந்த சகோதரன் எப்படி உதாசீனப்படுத்தக்கூடிய நபராக இருப்பார்? யோசியுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையோ சொல்லக்கூடிய கருத்தையோ உள்வாங்கிக் கொண்டு பேசக்கூடிய சகோதரனாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் சகோதரன் எப்படி பெயர் வாங்குகிறான்? நான் சொல்லும் பொழுது என்னை உதாசீனப்படுத்துகிறார், என் பேச்சை கேட்கவில்லை என்று சொல்லும் அளவிற்கு உதாசீனப்படுத்தக்கூடிய நபராக இருக்கிறார்.
ஆக இப்படிப்பட்ட நபர்களை தங்களை சுயமாக காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய சபைக்குள் இருக்கக்கூடிய சகோதரர்களை விட்டு விலக வேண்டும். ஏனென்றால் நான் இந்த உலகத்தை விட்டே வந்து விட்டேன், என் பிறப்பை விட்டு வந்து விட்டேன். சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, மாமா மச்சான், எத்தனை உறவுகள், என்னை பெற்றெடுத்தவர்கள், என் மனைவி பிள்ளைகளை விட்டு கூட வந்து விட்டேன். அவர்களை துச்சமாக நான் மதிக்கிறேன். என் கர்த்தர் தான் எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு சபைக்கு வந்த பிறகு சபைக்குள்ளே இன்னும் ஒரு இடரல் இருக்கும் என்றால், முளைக்கும் என்றால், அதை கிள்ளி எறிவது, பிடுங்கி எறிவதும் நம்முடைய வேலை. நீங்கள் நன்றாக இதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் மனம் திரும்பாத சீஷன் எப்பொழுதும் ஆபத்து என்பதை மறந்துவிட வேண்டாம். கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் புத்தகம் 3வது அதிகாரம் 6 முதல் 15 முடிய வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரரையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவரிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமா இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறீர்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிடுகிறோம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். மேலும் இந்த நிரூபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்திற்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோட கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். ஆமென். இந்த வசனங்களை நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி, இந்த முறைமை என்றால் தமிழிலே நீதி என்று பொருள். நன்றாக கவனித்து குறித்துக் கொள்ளுங்கள். முறைமை என்பது நீதியை குறிக்கக்கூடிய ஒரு தமிழ் சொல். எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட இந்த நீதியின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று யார் நாமத்திலே அவன் கட்டளையிடுகிறான்? இயேசுவின் நாமத்தினாலே. ஏற்கனவே நாம் வாசித்தோம். எப்படி? பொருளாசையாக இருக்கிறானா? இல்லை உதாசீனப்படுத்தக்கூடிய நபராக இருக்கிறாரா? விபச்சாரக்காரனாக இருக்கிறாரா? விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய நபராக இருக்கிறாரா? அவன் சகோதரன் என்று சொல்லக்கூடிய நபர் இருப்பார் என்றால் அவர் முறைமையின்படி நீதியின்படி நடக்கவில்லை. அவர் எப்படி நடக்கிறார்? ஒழுங்கற்று நடக்கக்கூடிய நபராக இருக்கிறார். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறான். கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இது கட்டளை என்று வரும்பொழுது கேட்கக்கூடிய நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். நாளை சபை கூடுகை இருக்கிறது, சபை கூட போகிறது. அநேக சகோதர சகோதரிகள் சபைக்குள்ளே புதிதாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு மாதிரிகளாக இருக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சீஷர்கள் காட்டக்கூடிய அந்த கிறிஸ்துவின் அன்பு அப்பற்று அழுக்கு இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும். அதனால்தான் நாம் ஒவ்வொரு முறையும் கூடுகிறோம். அன்புக்கும் நற்கரைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிப்பதற்காகத்தான் சபை கூடுகிறது. ஆக அங்கு ஒழுங்கற்று நடவாமல் இருப்பார் என்றால் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. இந்த விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும். கவனிங்கள், நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? இலவசமாய் ஒருவனிடத்திலும் சாப்பிடாமல் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு நாங்கள் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு அல்லவா வாழ்ந்து காட்டினோம் உங்களுக்கு என்று அவன் சொல்லுகிறான். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருந்தோம் என்று அவன் சொல்லிக் கொடுப்பானால் நீங்கள் கவனிக்க வேண்டும். நாம் ஒழுங்கற்று வீண் அலுவல்காரராய் இருக்கக்கூடாது, ஒழுங்கற்று திரிகிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் நம்மையே நிதானித்து பார்த்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் நம் சபைக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வசனத்தை ஆராய்ந்து பார்த்து தான் உள்ளே வந்தோம். ஏதோ அங்கு ஒன்று இருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டு, அங்கு தசமபாகம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு, அங்கே பாஸ்டர் கட்டுப்பாடு இல்லை என்று சொல்லிக்கொண்டு, எந்த நேரத்துக்குனால் போனால் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு யாரும் அங்கு வந்து சேரவில்லை. வீட்டு சபையிலே நீங்கள் வேதத்தை எடுத்து ஆராய்ந்தீர்கள்,
உங்களை நீங்களே விட்டுக் கொடுத்தீர்கள். இந்த உலகத்திற்கு நீங்கள் மரித்தீர்கள், நீதிக்காக பிழைத்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் சபைக்குள் மிகுந்த கட்டுப்பாடு எனக்குள் இருக்க வேண்டும். சபை கட்டுப்பாடு அல்ல, இது உங்களுடைய சுய கட்டுப்பாடு. அந்த சுய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பீர்கள் என்றுதான் வேதவசனம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் நீதிமான் என்று சொல்லுகிறது. உங்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, சுய கட்டுப்பாட்டில் வாழ்கிற உங்களை பார்த்து சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறது. பிரியமானவர்களே, இங்கு எழுதியிருக்கக்கூடிய அத்தனை கடிதங்களையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்றுதான் ஆரம்பிக்கிறதே தவிர வேறு எது விதத்திலும் ஆரம்பிக்கவில்லை. ஆக வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிற விஷயம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் அளவிற்கு நான் இருக்க வேண்டுமே தவிர ஒழுங்கற்று நடக்கக்கூடியவனாக நான் இருக்கக்கூடாது. ஏனென்றால் என்னுடைய தொடக்கம் என்னவாக இருந்தது? என் இயேசுவை தேடி நித்திய ஜீவனுக்காகத்தான் நான் உலகத்தை விட்டு வந்திருப்பேன் என்றால் நான் அதை முழுமையாக முடிக்க வேண்டும் அல்லவா? பெரியவர்களே, ஒவ்வொரு நேரமும் நமக்கு மிகவும் முக்கியம். அதை மிக சரியாகத்தான் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து தவறாக போதிக்கக்கூடிய நபர்களிடத்திலிருந்து நாம் விலக வேண்டும். வாசித்து பாருங்கள். 2 நாளாகமம் புத்தகம் 36வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு பழைய ஏற்பாட்டு வசனம். ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புற ஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். ஆமென். ஏற்கனவே இந்த வசனத்தை நாம் வாசித்திருந்தோம் கடந்த முறை இந்த செய்தியின் முதல் பகுதியிலே. ஆசாரியர்களில் பிரதானமானவர்கள் யாவரும், எப்படி? இன்று கிறிஸ்துவை பிரசங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, கிறிஸ்தவத்திற்கு நாங்கள் தான் ஆணிவேர் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஆசாரிய கூட்டம். அடுத்து ஜனங்கள், அவர்களை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், தங்கள் இருதயத்துக்கு ஏற்றபடி, தங்களுடைய காதுகளுக்கு ஏற்றபடி சுவிசேஷத்தை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டம், புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும். கல்லறை திருநாள் என்பது வேதத்தில் சொல்லப்படாத ஒன்று. கிறிஸ்துமஸ் என்பது வேதத்தில் சொல்லப்படாத ஒன்று. நீங்கள் ரோமன் கத்தோலிக்கர்களுடைய பண்டிகைகள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் 365 நாளுக்குமே ஒரு பண்டிகையை அவர்கள் வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு புனிதருடைய நாள் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். ஆக இப்படி புறஜாதிகளுடைய அருவருப்புகளின்படி செய்யக்கூடியவர்களுக்கு என்ன பெயர்? மிகவும் துரோகம் பண்ணக்கூடியவர்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தருடைய விஷயம் எதுவோ அதில்தான் நான் கவனம் செலுத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய விஷயத்தை தாண்டி நான் கவனம் செலுத்துவேன் என்றால் அது துரோகம் என்று சொல்லுகிறது. அதனாலே தேவனுடைய ஆலயமாகிய நம்மை தீட்டுப்படுத்தும் அளவிற்கு ஏதாகிலும் காரியம் இருக்கிறதா என்பதை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15 முதல் 20 முடிய வாசிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். ஆமேன். ஆமேன். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இன்று தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த பகுதி மிகவும் முக்கியம். மலை பிரசங்கம் என்கிற ஒரு வரையறைக்குள்ளே மத்திய 7ஆம் அதிகாரம் வந்து நிற்கிறது. அப்படி என்றால் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லும் பொழுது, எப்படி நீங்கள் 2020ஆம் ஆண்டு பிறந்த பொழுது அநேக போதகர்கள், அநேக கள்ளத்தரசிகள் இந்த ஆண்டு செழிப்பான ஆண்டெல்லாம் என்று மிகவும் அழகாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் வந்தது என்னவோ கொரோனா. உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், சுயநலவாதிகள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். அவர்களிடத்திலே கனி இருக்கிறதா என்று கவனியுங்கள். இன்று உங்களுக்கு இருக்கிறது, ஆவியின் கனி இருக்கிறது. நீங்கள் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம், ஆவியின் கனி இருந்தாலும் கூட நான் அதை ஒவ்வொரு நாளிலும் எப்படி நடைமுறைப்படுத்துகிறேன்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த, விசுவாசம், இச்சையடக்கம் என்று சொல்லுகிற அத்தனை விஷயங்களையும் நீ நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றும் போதுதான் சில விஷயங்களை தடுமாறுகிறேன்.
அதை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சிந்திப்பதிலே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட ஆரம்பிக்கிறார். ஆனால் இவர்களை கவனிங்கள், முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? சம்பந்தமே இல்லையே. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நீங்கள் இந்த வசனத்திலே சில விஷயங்களை கவனிங்கள். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, தேவன் பேசுகிற வார்த்தை. மரம் நல்லது, நல்ல கனிகள், கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. கவனிங்கள் பிரியமானவர்களே. சில சகோதர சகோதரிகள் சொல்வார்கள், அந்த சபையிலே அந்த போதகர் நன்றாக போதிப்பார், ஒரு சில விஷயங்கள் தவறாக இருக்கிறது, இவர்கள் அட்ஜஸ்ட் செய்து கொள்வார்கள். உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், உள்ளத்திலே அவர்களை குறித்து உயர்வாக எண்ணிக்கொண்டு நாம் சத்தியம் சொல்லும் போதெல்லாம் அவர்களை மனதில் வைத்துக் கொண்டு இவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அந்த இடத்தில் மட்டும்தான் அவர்கள் சற்று இடரில் இருக்கிறார்கள், சில தவறுகள் இருக்கிறது, மற்றபடி அவர்கள் சரிதான். ஆனால் வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஐயா, வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அதைத்தான் நீ செய்ய வேண்டும், அதைத்தான் மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், அதைத்தான் நீங்களும் பின்பற்ற வேண்டும். ஒரு டம்ளர் பாலிலே ஒரு துளி விஷம் போட்டால் அது பால் என்று சொல்ல மாட்டோம், விஷம் என்று தான் சொல்லுவோம். அப்படி என்றால் ஏதோ அவரை காப்பாற்ற வேண்டும், அந்த போதகரை காப்பாற்ற வேண்டும், அந்த சபையை காப்பாற்ற வேண்டும் என்று நான் இங்கு அமர்ந்து கொண்டு என்ன சொல்கிறேன்? அவர் ஒரு சில விஷயத்தில் தான் அப்படி இப்படி என்று சொல்வதற்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லிவிட்டது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம், நல்ல கனி கொடுத்தால் மரம் நல்லதாக இருக்கும். அப்ப நல்ல கனி கொடுக்காத அத்தனை என்ன செய்வார் தேவன்? வெட்டி அடுப்பிலே சென்று கொண்டு போட்டு விடுவார். ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். என்ன கனி இருக்கிறது கவனியுங்கள். அங்கு ஆவியின் கனி இருக்கிறதா? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சகோதர சகோதரிடத்திலே கனி இருக்கிறதா என்பதை கவனிப்பதற்கு முன்னதாக நான் அதை கவனிக்கக்கூடிய அளவிற்கு இல்லத்தில் கனி இருக்கிறதா என்பதை கவனியுங்கள். குற்றம் சாட்டுவது என்பதும் மற்றவர்களை குறை பேசுவது என்பது எளிது. ஆனால் பேசுகிற நபரை தாண்டி, சொல்லிக் கொடுக்கிற நபரை தாண்டி நான் எந்த அளவிற்கு தேவனிடத்திலே கனி கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், மற்றவர்களை குறித்து அல்ல. ஆக நான் உலகத்தை விட்டு பிரிந்து வந்த நோக்கம் என்ன? எனக்கு நித்திய ஜீவன், நான் கனி கொடுத்தே ஆக வேண்டும், வேறு வழி இல்லை பிரியமானவர்களே. ஆக தவறாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்களை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம், இது சத்தியம். தேவன் ஒருவர் என்பது சத்தியம். புதிய உடன்படிக்கையில் தசமபாகம் இல்லை என்பது சத்தியம். மனித கையால் கட்டப்பட்ட எந்த ஆலயத்திலும் கர்த்தர் இல்லை என்பது சத்தியம். யோசியுங்கள். ஒரு விஷயத்தை உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், அடிக்கடி உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான். பழைய உடன்படிக்கையிலேயே இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற விஷயம், நீங்கள் வாளாகாமல் தலையாக இருப்பீர்கள், நீங்கள் கீழாகாமல் மேலாக இருப்பீர், நீர் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர், உன் அப்பத்திற்கு குறைவில்லை என்றெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுக்கும். பயப்படாதே, உன் கூடவே இருக்கிறேன், நீ கையிட்டு சேர எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம் என்றால் சொல்லிக் கொடுக்கும். இதை சொல்லும் பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இதை வைத்துக் கொண்டு நாம் வாக்குத்தத்தம் என்ற பெயரிலே நாம் ஜெபித்த நாட்கள் உண்டு. பிரியமானவர்களே, இதனுடைய இன்னொரு பகுதியும் இருக்கிறது. அதே தேவன்தான், அந்த வாக்குத்தத்தத்தை சொன்ன அதே தேவன்தான் நீங்கள் தான் நான் வாழும் ஆலயம் என்று சொல்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள இதயம் இல்லை. ஐயா, மனுஷ கையால் கட்டப்பட்ட ஆலயத்தில் கர்த்தர் இல்லை, நீர்தான் ஐயா நான் வாழுகிற ஆலயம் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, எனக்கு வாழாகாமல் தலையாக இருப்பாய் என்று சொன்ன பொழுது வந்த சந்தோஷம், நீர்தான் ஆலயம் என்று சொல்லும் பொழுது ஏன் வரவில்லை என்பதுதான் இங்கே பரிதாபத்திற்குரிய விஷயம். ஆக இதை ஏற்றுக்கொள்வதற்கு என் இருதயம் ஏன் இன்னும் தயங்குகிறது என்று தெரியவில்லை. பிரியமானவர்களே, சத்தியம் சத்தியம்தான். சத்தியத்தை விட்டு ஒரு நாளும் பிரிந்து போக வேண்டாம். நாம் உலகத்தை விட்டு பிரிந்தது சந்தோஷம், நன்மை. ஆனால் கர்த்தரை விட்டு பிரிய வேண்டாம் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17 முதல் 18 முடிய வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து
நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடமில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். ஆமேன். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்குகிறவரை குறித்து எச்சரிக்கை. நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வந்த உபதேசம். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனால் வந்த உபதேசம். யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் சொல்கிறது 31ஆம் வசனத்துல, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் மெய்யாகவே என் சீஷர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படியாம்? என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் என் சீஷர்கள். இது மனித போதனையா? இது கர்த்தர் கொடுத்த உபதேசம். இந்த சபையிலே இப்படி என்பதெல்லாம் அது அவர்கள் அந்த சகோதரர் அந்த நபர் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அந்த ஸ்தாபனத்தின் தலைவர், அந்த நிறுவனத்தின் தலைவர் தான். ஆனால் சபைக்கு தலைவர் கர்த்தர் அல்லவா? அவர் ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். கணவன் மனைவி அன்பாக இருங்கள். கணவன் மனைவி ஒரே சிந்தையாயிருங்கள். நீங்கள் ஒரு சரீரம். இது முதற்கொண்டு புருஷனானவன் தன் தாயையும் தன் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்பது எவ்வளவு பெரிய சத்தியம். ஏனென்றால் கர்த்தர் நம்மை அப்படித்தான் பார்க்கிறார். ஆக கீழ்ப்படிதல் என்பது இருவருக்கும் ஒரே விதமாகத்தான் கொடுத்திருக்கிறார். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். புருஷர்களே, உங்கள் மனைவி மீது அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆக கீழ்ப்படிதலும் அன்பு கூறுவதும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் என்றால் பிசாசுக்கு அங்கு வேலை இல்லை. அவ்விசுவாசி இருக்கக்கூடிய நபர் பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் என்று சொல்லுகிற இடத்தில் தான் பேதுரு சொல்லுகிறான். எப்படி? உங்கள் கற்புள்ள நடக்கையின் மூலமாக அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். ஆக நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வந்ததின் நோக்கமே என் கர்த்தரோடு ஒரே சரீரமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். நான் இங்கு வந்து அமர்ந்து கொண்டு நான் இன்னும் பிதற்றுகிறேன் என்றால் நான் மனமாற வேண்டியது அவசியம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இங்கே அது போன்ற இடர்களை உண்டாக்கக்கூடிய சகோதரன் இருக்கிறாரா? அந்த உபதேசத்திற்கு விரோதமாக பேசக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா? சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒரே மனமாக இருப்பதற்கு கற்றுக் கொடுங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, அவர்களிடத்தில் எச்சரிக்கையாயிருந்து விலக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல், நீங்கள் செய்கிற ஊழியம் மனுஷனுக்கா? யோசித்து பாருங்கள், இல்ல தேவனுக்கா? கலாத்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறான், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருப்பேன் என்றால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இல்லை என்று சொல்லுகிறார். ஆக நான் மனிதனை பிரியப்படுத்தும் அளவிற்கு என்னுடைய காரியம் இருக்கும் என்றால் நான் இயேசுடைய ஊழியக்காரன் அல்ல. ஆக நான் இயேசுக்கு ஊழியம் செய்யாமல் என் வயிற்றுக்குத்தான் ஊழியம் செய்கிறேன். அதனால்தான் இவ்வளவு சபை பிரிவுகள் இருக்கின்றன. சபை டினாமினேஷன் எப்படி வளர்ந்தது? சுயம். எனக்கும் சத்தியம் தெரியும், நானும் போதிப்பேன், என்னிடத்திலும் இயேசு பேசுகிறார், நான் பிசாசை விரட்டுவேன், நான் தீர்க்கதரிசி, நான் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன், இப்படியெல்லாம் தங்களை பேர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்ல. தாழ்மை, தாழ்மை, தாழ்மை. உன் தேவன் உன்னிடத்திலே மனத்தாழ்மையாய் இருப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை எதிர்பார்க்கிறார் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. மீகா புத்தகம், எரேமியா புத்தகம். ஆக இந்த புத்தகங்கள்லாம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற விஷயம் என்ன? நான் தாழ்மையாக என் தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. முன்னதாக அது என்னுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள் மற்ற காரியத்தை குறித்து பார்க்கவே மாட்டார்கள். ஏனென்றால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யவில்லை என்றால் அது வயிற்றுக்கான ஊழியம் தன் சுயத்துக்கான ஊழியமாக மாறிவிடும். அப்படி சுயத்துக்கான ஊழியமாக இருக்கும் என்றால் அங்கே நயவசனிப்பு இருக்கும், அங்கே இச்சை இருக்கும், அங்கு கபடில்லாத இருதயங்களை வஞ்சிக்கக்கூடியதுதான் இருக்கும். கள்ளம் கபடமில்லாத இருதயங்களை வஞ்சித்து தசமபாகம் கேட்கக்கூடிய கூட்டமாக மாறிவிடக்கூடியவர்கள் இருப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வாசித்து பாருங்கள். 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணார்? நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். சத்தியம் உள்ள அவருக்குள் தான் பொய் இல்லை என்று 1 யோவான் 2:21 சொல்லிக் கொடுக்கிறது. ஆக சத்தியத்தில் ஒரு பொய்யும் இல்லை என்றால்
அந்த சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்குத்தான் குமாரனாக வழிபட்டார் கிறிஸ்து என்ற அந்த தேவன். இரட்சகர் என்ற ஒரு பகுதியிலே வந்தார். ஆக அந்த தேவனை அறிந்து கொள்வதற்கு நமக்கு புத்தி இருக்கும் என்றால், நாம் உலகத்தை விட்டு பிரிந்து வந்த பிறகும் கூட இங்கே சபைக்குள்ளே பிரிவினையை உண்டாக்கக்கூடிய கால சூழல். நான் உலகத்தின் மீது பழி செலுத்துகிறேனா? இல்லை. என்னை நான் தாழ்த்திக் கொண்டு என்னை நான் என்ன செய்கிறேன்? இன்னும் கிறிஸ்துவுக்குள் உண்மையாக என்னை மாற்றிக்கொள்கிறேனா? வாசித்து பாருங்கள். கலாத்தியர் புத்தகம் 1 அதிகாரம் முதல் பகுதியிலே 8-9 வாசிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஆமென். இந்த 2 வசனத்தை சற்று கவனிங்கள். உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், அதாவது நற்செய்தியே அல்லாமல், நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு நற்செய்தி உங்களுக்கு பிரசங்கித்தால், வேறொரு நற்செய்தி வேறொரு சுவிசேஷத்தை அறிவித்தால் அவன் சபிக்கப்பட கடவன். பிரியமானவர்களே, மீண்டுமாக அவன் சொல்லுகிறான், நீங்கள் ஏற்றுக்கொண்ட உபதேசம், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு ஒருவன் பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். இது எவ்வளவு பெரிய விஷயம்! அப்போ ஒரே நற்செய்தி, ஒரே தேவன், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். இதைத்தானே வேதம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறது. சொல்லுகிறவன் கலாத்திய சபைக்கு கடிதம் எழுதுகிற பவுல். அவன் தான் எபேசுக்கு கடிதம் எழுதும் போது சொல்லிக் கொடுக்கிறான். ஒரே விசுவாசம் என்று சொல்லிக் கொடுக்கிறான், ஒரே ஞானஸ்நானம் என்று சொல்லிக் கொடுக்கிறான். அது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. அவன் பெற்றது அந்த நாமத்தில் தான் ஞானஸ்நானம். ஆக இந்த சுவிசேஷத்தில் மாறுபாடு இருக்கும் என்றால், நீங்கள் உலகத்தை விட்டு வந்ததின் அர்த்தம் இந்த ஒரே சுவிசேஷத்தை அறிந்து கொள்வதும் மற்றவர்களுக்கு இதை அறிவிப்பதும் அல்லாமல் வேறு எதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? ஏனென்றால் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது என்று அவன் சொல்லிவிட்டான். அப்படி என்றால் இதுதான் சத்தியம், இதற்குள் இருப்பதுதான் தவிர வேற ஒன்றும் இல்லை. உங்கள் ஆத்துமா பலப்பட வேண்டும். இதை சொல்லிவிட்டுத்தான் இதற்கு முன்னதாகவே சில விஷயங்களை அவன் பதிவு செய்கிறான். இப்பொழுது வாசிக்கலாம். 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. ஆமென். வேறு அல்ல. என்ன? உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லை, ஒரே சுவிசேஷம். இன்று தாவீதின் ஊரிலே கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். இது லூக்கா பதிவு செய்கிற விஷயம். யோவான் பதிவு செய்கிறான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லிக் கொடுக்கிறான். மத்தேயு எழுதுகிறான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், தம் ஜனங்களின் பாவத்தை எப்படி நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஐயா, இந்த விஷயம் அத்தனையுமே எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. இதுதான் சத்தியம். இதை விட்டுவிட்டு நான் வேறு எங்கு செல்வேன்? இதை விட்டுவிட்டு நான் எங்கு போக முடியும்? பேதுரு சொல்லுது போல, நித்திய ஜீவ வசனங்கள், வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது அவன் என்று அவன் சொல்லுகிறான். நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள். நீங்கள் வாழ்ந்த பின் நாட்களை குறித்து யோசித்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாகத்தான் நான் இருந்தேன். ஒருபடி மேலே சென்று ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு தினந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் சபைக்கு சென்ற நாட்கள் உண்டு. அங்கும் பிரசங்கம் கேட்ட நாட்கள் உண்டு. சத்தியம் என்ற பெயரிலே ஒரு பிரசங்கத்தை கேட்டுவிட்டு அங்கும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாகத்தான் வாழ்ந்திருக்கிறேன். ஆக பாரம்பரிய நாட்களும் அப்படித்தான். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு என் சுயநீதிக்குள்ளே வாழ்ந்த நாட்களும் உண்டுதான். ஆனால் இப்பொழுதுதான் தேவ நீதிக்குள்ளே வந்திருக்கிறேன். தேவன் என்ன சொல்லுகிறார் அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். இந்த உண்மை உத்தமம் தான் கர்த்தருக்கு பிரியம். ஏனென்றால் நீங்கள் இப்பொழுதுதான் உலகத்தை விட்டு பிரிந்து வந்ததின் நோக்கம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஆக உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த சத்தியம் கர்த்தருடைய வார்த்தை என்கிற சத்தியத்திற்குள்ளே நீங்கள் வந்த பிறகு நாம் முழு நிச்சயத்தோடு தேவன் நோக்கி பயணிக்கலாம். வாசிக்கலாம். தீத்து
புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11 முடிய வாசிக்கலாம். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாயிருக்கிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாய் இருக்கும். வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னில் தானே ஆக்கின தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. ஆமேன். ஆமேன். புத்தீனமான தர்க்கங்களையும், நல்ல ஞானமான ஒரு கேள்வி என்றால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் புத்தி இல்லாத விஷயம் எப்பொழுதுமே தர்க்கத்தை உண்டு பண்ணும். அது வம்ச வரலாறுகளை குறித்து பேசும். வம்ச வரலாறுகளை குறித்து பேசும் என்றால் சண்டை பிறக்கும். இப்படிதான் வருகிறது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களை விட்டு விலகு. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் என்னவாக இருக்கிறது? பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது, அது வீணுமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக தேவனை பற்றி கொண்டிருக்கிற நாம், இந்த வேத புரட்டனாய் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு நாம் 2 தரம் புத்தி சொன்ன பிறகு அவனை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் மேல் பகுதி சொல்லிவிட்டது, அது பிரயோஜனம் இல்லாதது, அது வீணாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டது. அப்படி என்றால் அந்த வீணாக இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னும் கையில் வைத்துக் கொண்டு, எப்படி தெரியுமா, கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் கர்த்தர் இல்லை, நீர்தான் ஆலயம் என்று வேதம் சொன்ன பிறகும் ஒரு கட்டிடத்தை கட்டி அதற்குள் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லிக் கொடுப்பது எவ்வளவு அபத்தம். தசமபாகம் வேதத்தில் புதிய உடன்படிக்கையில இல்லை என்று சொன்ன பிறகு நீர் கோயிலுக்குள்ளே வா, வந்து எனக்கு தசமபாகம் கொடு என்று சொல்வது எவ்வளவு அபத்தம். ஆக வேதம் சொல்லிக் கொடுக்காத விஷயத்தை, எது வேண்டாம் என்று நிறைவேற்றிய பிறகு அதை வேண்டும் என்று விடாப்படியாக இருக்கிற விஷயத்திலே நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள், கிறிஸ்து ஒருவரே நமக்கு தலைமை போதகர் என்று சொன்ன பிறகு என் சபைக்கு தலைவராக ஒரு மனிதனை ஏற்படுத்தி இவர் தலைமை போதகர் என்று சொல்வேன் என்றால் நான் கர்த்தரை நான் எதிர்த்திருக்கக்கூடிய மனிதனாக மாறுகிறேன். அப்ப அவர்களை விட்டு விலகு. அங்கே தர்க்கம் பிறக்கும், அங்கே சண்டை பிறக்கும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அவனுக்கு என்ன பெயர்? வேத புரட்டன் என்று பெயர். அப்போ அவனை விட்டு விலகு என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் வேதத்திலே, சத்தியத்திலே ஒரு பொய்யும் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் இந்த வேதத்தை புரட்டுகிற நபர், வேதத்திலே கிறிஸ்துமஸ் பண்டிகை இல்லை, புத்தாண்டு கிடையாது, அங்கே வாக்குத்தத்தம் என்ற பெயரிலே கொடுக்கிற அட்டைகள் கிடையாது. அப்படி என்றால் அதை நான் செய்கிறேன் என்றால் வேதத்தை புரட்டக்கூடிய நபருக்கு என்ன பெயராக இருக்கிறது? அவன்தான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடிய நபராக இருக்கிறான். உலகத்துக்கு ஏற்றது போன்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை எனக்கு தேவையில்லை, அவனை விட்டு விலக வேண்டும் என்பதுதான் என் கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படி அவனோடு இருக்கிறான் என்றால் அவன் எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படிப்பட்டவன் நிலை தவறி, என்னவா? நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்பு உடையவனாய். நிலை தவறி, ஐயா ஏன் நிலை தவறி? ஏற்கனவே அவனுடைய பாவத்துக்காக கர்த்தர் மரித்திருக்கிறார் என்பதை அறியாமல். எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்றால், ஒருமுறை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் தேவனை தங்கள் காலிலே மிதிக்கக்கூடியவர்கள் மனம் திரும்பாமல் போய்விடுவார்கள். அவர்களை மனம் திரும்புவதற்கு மிக கடினமான காரியம். அப்படி தன் நிலை அறிந்து அவர்கள் அதில் தவறுகிறார்கள். காரணம், தன்னில் தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய். தன்னில் தானே என்றால் யாக்கோபு எழுதுகிறான், ஐயா தேவன் உன்னை சோதிப்பவில்லை, உன்னுடைய இச்சை உன்னை சோதிக்க வைக்கிறது. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். தேவன் ஒருவனை சோதிப்பது இல்லை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தன்னில் தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் என்ன செய்கிறான்? பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே, நீங்கள் தான் பாவி. அந்த பாவ விஷயத்துக்குள்ளே ஆக்கினை தீர்ப்புடைய நபராக மாற்றப்படுகிறார். பிரியமானவர்களே, நான் உலகத்தை பிரிந்து வந்துவிட்டேன் என்றால் அது சரியான முறையில் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்னும் சில வசனங்களை வாசித்து இந்த பகுதியை முடிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 2 முடிய முதலில் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென்.
ஆமேன். உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகளை பகுத்தறிய வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது அவர்கள் இன்னார் என்பதை சோதித்து அறியுங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவியை பெற்ற நபர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். அப்ப தேவ ஆவியை பெற்றவர்கள் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவியாக இருக்கும். சிலர் அவரை ஏற்றுக்கொள்வதே இல்லை. நீங்கள் ரோமன் கத்தோலிக்க சபையாரை பார்ப்பீர்கள் என்றால் இயேசுவை ஒரு பொருட்டாக எண்ணுவதே இல்லை. அங்கே புனிதர்கள் வணக்கம் இருக்கும், மாதா வணக்கம் இருக்கும், மிகவும் அட்டுழியம். ஆனால் அதை ஊழியம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பிரியமானவர்களே, அங்கு தேவனுடைய ஆவி இருக்குமா? யோசித்து பாருங்கள். எனக்கு ஒப்பாக ஒரு சிலையோ ஓவியத்தையோ உனக்கு உருவாக்கி கொண்ட உண்டாக்க வேண்டாம், அது நமஸ்கரிக்கவோ வழிபடவோ அதற்கு ஊழியம் செய்யவோ கூடாது என்று சொன்ன தேவன் அவருக்கு ஒரு சிலையை வைத்து விட்டு ஏமாற்றுகிற வஞ்சகம் இருக்குமானால் அது என்ன ஆவியாக இருக்கும்? அந்த ஆவியை சோதித்து பார்க்க வேண்டாமா? ஆக நான் தேவனிடத்திலே வந்திருப்பேன் என்றால் கூட நான் சரியாகத்தான் வாழ வேண்டும். திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறது வேதம். இப்பொழுது வாசியுங்கள் 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 6 முடிய. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுள் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். பிள்ளைகளே என்று அன்போடு யோவான் சொல்கிறார். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எப்பொழுது உண்டானீர்கள் தேவனால்? யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் சொல்கிறது, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று. நீங்கள் ஜலத்தினாலே பிறந்த பொழுது, நல் மனசாட்சியின் உடன்படிக்கையிலே நீங்கள் உங்களை உடன்படிக்கைக்கு விட்டு கொடுத்த பொழுது நீங்கள் மீண்டுமாய் தேவனிடத்திலே பிறந்தவர்கள். நீங்கள் தேவனால் பிறந்தீர்கள் என்றால் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். நன்றாக கவனியுங்கள். மாம்சத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் உலகத்தை ஜெயிக்க முடியாது, தோற்று போய் விடுவார்கள். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். தேவனால் உண்டானவர்கள் நீங்கள். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்த நீங்கள் தேவனால் உண்டாயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவர்களை ஜெயித்தீர்கள். அதைத்தான் சொல்கிறது. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற அவன் எவன் என்பதை உங்களுக்கு தெரியும். அவன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறது, உங்களில் இருக்கிறவர். ஆமாம், நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். உங்கள் சரீரமாகிய ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அவர் பெரியவர் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார் என்பதை திரும்ப திரும்ப வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நீர்தான் நான் வாழுகிற ஆலயம், இது பரிசுத்தம், இதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 6:19 சொல்கிறது, உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் தேவனுடைய ஆவி உங்களில் தங்கியும் இருப்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இந்த சரீரத்திலே கர்த்தர் வாசம் செய்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற அந்த பெரிய தேவன் எப்படியாம் உங்களுக்குள் வாசம் செய்கிறார் என்பதை திரும்ப திரும்ப வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நான் உலகத்திலிருந்து வெளியே வந்து தேவனிடத்திலே வந்ததின் நோக்கம் நித்திய ஜீவனுக்காக மாத்திரமே தவிர வேறு ஒரு எந்த காரணத்துக்காக அல்ல. ஏனென்றால் உலகத்துக்குரியவர்கள் அவர்கள். ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். எதை பேசுகிறார்கள்? நீங்கள் இன்னும் இப்படி இருப்பீர்கள், இன்னும் இவ்வளவு வருமானம், இன்னும் இப்படி ஒரு தொழில், இன்னும் இப்படி ஒரு வாழ்க்கை என்றெல்லாம் அவர்கள் இந்த பூமிக்குரிய விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 15 சொல்லிக் கொடுப்பது போல, இன்னும் இம்மைக்காக மாத்திரம் நான் தேவனை தேடுகிற பிள்ளையாக இருப்பேன் என்றால் என்னை விட பரிதவிக்கக்கூடிய வேறு யாரும் இருக்க முடியாது. ஆக நான் மறுமைக்காகத்தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நமக்கு காட்டி கொடுத்து விட்டு போனார். ஏனென்றால் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். ஆமாம், நீங்களும் நானும் தேவனை அறிந்தவர்கள். தேவனை தெரிந்தவர்கள் அல்ல, தேவனை அறிந்தவர்கள். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. எவ்வளவோ சுவிசேஷத்தை தினந்தோறும் நீங்கள் சொன்னாலும் கூட தேவனுடைய அந்த உயிர்ப்பு இல்லை என்றால் அதை செவி கொடுப்பதில்லை. இதனாலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், சத்திய ஆவி இன்னதென்று வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்து கொள்வீர்கள். பிரியமானவர்களே,
நான் உலகத்தை விட்டு பிரிந்து வந்ததின் நோக்கம் முழுக்க முழுக்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவே தவிர வேறு ஒரு காரணம் எதுவுமே இல்லை. இன்று நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள். நாளை சபை கூடுகை தேவன் என்னோடு பேசுகிற காரியம், பரிசுத்த ஆவி வரும் பொழுது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் என்னிடத்துல இன்னும் என்ன பாவம் இருக்கிறது? இன்னும் சத்தியத்தை அறிந்த பிறகும் நான் இன்னும் எங்கே விட்டுக் கொடுக்க வேண்டும்? இன்னும் எங்கே விட்டுக் கொடுக்காமல் என்னுடைய தொழிலை குறித்து, என் வேலையை குறித்து, என் பெருமையை குறித்து, என் பின்புலத்தை குறித்து, என் பெருமைகளை குறித்து எங்கெல்லாம் நான் மேன்மை பாராட்டி இருக்கிறேன், மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறேன், சத்தியத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் விட்டுவிடாமல் இருக்கக்கூடிய பகுதி என்னென்ன என்பதை இன்று இரவு யோசித்து பாருங்கள். நாளை சபை கூடுகை, பரிசுத்தவான்களை சந்திக்கப் போகிற நீங்கள் பரிசுத்தமாய் போங்கள். உங்கள் தேவன் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். இது ஆலயத்துக்கு போகிற காரியம் அல்ல. தேவன் ஏதோ அங்கு இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு கண்மூடிக்கொண்டு போவார்கள். இல்லை, உங்கள் தேவனாக கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களை போன்ற பரிசுத்தவான்களுக்குள் இருக்கிறார். அந்த ஆவியை முழுமையாக பெற்றவர்கள் நீங்கள். அங்கே நீங்கள் 100% அன்போடு இருக்கக்கூடியவர்கள். அந்த இடத்தை கர்த்தருடைய மகிமையால் நிரப்பக்கூடியவர்கள். பிரியமானவர்களே, இன்னும் நான் உலகத்தை விட்டு வந்ததின் நோக்கம் அறியாமல் இருந்தால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள். தேவனோடு பேசுங்கள், அவரை பேச அனுமதியுங்கள். ஆண்டவரை நீர் பேசும், நான் கேட்கிறேன் என்று உங்களுக்குள்ளே தாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். இதனுடைய அடுத்த பகுதியை நாம் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதியிலே பார்க்கலாம். நான் ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். உங்கள் தலைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, மை நன்றியோடு போற்றுகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம். இதோ நாளை சபை கூடுகை, அவையானவரை உமது பந்தியிலே நாங்கள் கை வைக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் ஏதாகிலும் உமக்கு பிரியமில்லாத காரியம் செய்திருப்போமானால் எங்களை தயவாய் மன்னியும். ஆண்டவரே, சுத்தப்படுத்துகிறவர் நீர்தான் தகப்பனே, எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறவர் நீர்தான் தகப்பனே. நாங்கள் அறியாமல் ஏதாகிலும் செய்திருந்தால் எங்களை மன்னியும். ஆண்டவரே, எங்களுடைய குறைகள் அத்தனையும் மன்னிப்பு கூடியவர் என் கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆவியாயிருக்கிற என் கர்த்தரே, நீர் எங்கு இருக்கிறீரோ அங்கு விடுதலை உண்டென்று வேதம் சொல்லுவதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ எங்களுக்குள் இருக்கிறீர்கள். நான் இது நாள் வரை ஆண்டவரே உம்மை அறியாமல் இருந்திருந்தால் உலகத்தை விட்டு விட்டு வந்து விட்டோம் தான் தகப்பனே. ஆனால் இன்னும் எங்களுக்குள் எங்கேயோ ஒட்டி கொண்டிருக்கிற இச்சை, அதனால்தான் பெருமையாக பேசுகிறோம். அதனால்தான் நாங்கள் எங்கேயே தகப்பனே மேன்மைப்படுத்துகிறோம். அந்த பாவங்களை விட்டு விட்டு ஆண்டவரே உமக்கு உண்மையாக இருப்பது எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடும். ஆண்டவரே, நாளை சபை கூடுகையிலே 100% இருதயத்தோடு என் சகோதர சகோதரிகளை சந்தித்து பேசுவதற்கு மனமேட்டிமை இல்லாமல், எந்த கசப்பும் இல்லாமல், எந்த வெறுப்பும் இல்லாமல் உண்மை உத்தமமாய் உம்மிடத்திலே செவிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு இதயத்தை கொடும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவரே, இந்த நாள் இந்த ஆன்லைன் வகுப்பிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த தகப்பனே, எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். அப்பா, ஆசீர்வதிக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise God, brothers and sisters.